நான் டயட்டில் இருக்கேன் அப்படின்னு வெளியில் எதுவுமே வாங்கி சாப்பிட்றதில்ல. என்னோடய ஹஸ்பண்டையும் வந்து சாப்பிடவும் விடுறதில்ல. வீட்லேயே சரி இன்றைக்கி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நானா பிராண்டில் இருக்க இந்த குதிரைவாலியோட நூடுல்ஸ் தான் வந்து வாங்கியிருந்தேன். இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றது. எப்பயுமே வெளியில் வாங்கி சாப்பிடும்போது ஒரு கில்ட் ஃபீல் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். வெளியில் வந்து இந்த மைதாவை வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு. மோஸ்ட் ஆஃப் நான் வெளியில் சாப்பிட மாட்டேன், வீட்லேயே தான் செஞ்சு சாப்பிடுவோம். வெஜிடபிள்ஸ்க்கு கேப்சிகம், பீன்ஸ், கேரட் மட்டும் போட்டிருந்தேன். இதை வந்து வேக வைக்கும் போது நம்ம நார்மலாக ஒரு நூடுல்ஸை வேக வைக்கும் போது அது சீக்கிரமாக வெந்துடுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் விட்டாலுமே அது வந்து குழஞ்சிரும். இது வந்து அப்படி இல்லை, நின்று வேகுது. லைக் எப்படின்னா ஒரு சாதம் எப்படி வேகுமோ அந்த மாதிரி பொறுமையாக வந்து வேகுது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறோமே சரி உஷாராக செய்யணும் அப்படின்றதுனால ஒரு 10 பீஸ் கிட்ட உள்ளே போயிடுச்சு. வெந்துருச்சான்னு பார்த்து அதை கரெக்டாக வந்து எப்படியோ எடுத்து வச்சுட்டேன். இதுலேயே மசாலா கொடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த நூடுல்ஸ் வேகும் போதே மசாலாவையும் போட்டு வேக வச்சிடணும் அதுலேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அப்படி வந்து செய்யலை. ஏன்னா அப்படி நான் செஞ்சு பழக்கம் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சமாக தண்ணி வச்சு கரெக்டாக செஞ்சு அதுலேயே வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் அப்படி வந்து பண்ணால் சத்தியமாக சொதப்பிடுவேன் அப்படின்றதுனால எப்பவுமே பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் தனியாக வேக வச்சுட்டு இது கூட மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த நூடுல்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் வச்சேன். அந்த மசாலாலேயே எல்லா ஸ்பைசஸும் கொடுத்துருக்காங்க. காரமாக இருக்குது. நம்ம லைட்டாக கொஞ்சமாக சால்ட் அப்புறம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி காரம் மட்டும் ஆட் பண்ணாலே டேஸ்ட்டு சூப்பராக அல்டிமேட்டாக இருந்தது. எந்த கில்ட் ஃபீலும் இல்லாமல் வீட்லேயே ஹெல்த்தியாக ஒரு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டாச்சு.